லோகாஸ் என்று சொல்லப்படக்கூடிய LOGOS அவற்றினுடைய சொல்லாடலாக பின் மருவிதான் நமக்கு லாஜிக் என்ற ஒரு வார்த்தையானது கிடைக்கிறது. பல்வேறு விதமான தத்துவ அறிஞர்கள், கிரேக்க தத்துவ விஞ்ஞானிகள் லாஜிக்கை பற்றிய பல்வேறு விமர்சனங்களை தெரிவித்துள்ளனர். ஒவ்வொருவரும் லாஜிக் என்பதற்கான விளக்கங்களை கொடுத்துள்ளனர். பொதுவாக அனைவருமே சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்தாக ஒத்து வருவது என்பது ரைட் திங்கிங் என்ற ஒரு வார்த்தை. அதனுடன் இந்த ரைட் திங்கிங் என்ற வார்த்தையுடன் இந்த சயின்ஸ் ஆஃப் ரைட் திங்கிங், எவ்வாறு மிகச் சரியான முறையில் துல்லியமாக ஒரு சொல்லாடலை, ஒரு வாக்கியத்தை நம்மால் அமைக்க முடியும் என்ற ஒரு கருதுகோளுக்குத்தான் இந்த உரையாடல்களை நிகழ்த்தியுள்ளார்கள். அப்படிப்பட்ட கிரேக்க சிந்தனைகளிலிருந்து அரிஸ்டாட்டில் நமக்கு எத்தனையோ தத்துவங்களை கொடுத்திருந்தாலும் கூட கணிதத்தில் ஒரு அறிவுபூர்வமான ஒரு பகுதியாக இந்த லாஜிக்கை நமக்கு வழங்கியுள்ளார். குறிப்பாக சுவாலஜியினுடைய தந்தையாகவும் லாஜிக்கினுடைய தந்தையாகவும் அரிஸ்டாட்டிலே போற்றப்படுகிறார். சமகாலத்தில் வாழ்ந்த பிதாகரஸை கூட அவர்கள் லாஜிக்குக்கான இந்த ஃபாதர் ஆஃப் லாஜிக்காக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபாதர் ஆஃப் லாஜிக்காக அரிஸ்டாட்டிலே தான் அவர்கள் கூறி வருகிறார். நாம் இதற்கு முன் பகுதியாக லாஜிக்கில் சில அடிப்படை பகுதிகளை பார்த்தோம். எவ்வாறு ப்ரொபோசிஷன் என்று சொல்லப்படக்கூடிய பகுதிகள், எவ்வாறு வாக்கியத்தை அமைக்க வேண்டும், அதற்கான ஒவ்வொரு சிம்பிள்ஸ், அந்த முத்திரைகள் எவ்வாறு பிளஸ் மைனஸ் என்று நாம் கணிதத்தில் கூறுவது போல லாஜிக்கில் எவ்வாறு அந்த சிம்பிள்ஸை இம்ப்ளிகேஷன், இன்க்ளூசிவ், எக்ஸ்க்ளூசிவ், மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ் ஆர் பை கண்டிஷனல் அண்ட் கன்ஜெக்ஷன், டிஸ்ஜங்ஷன் போன்ற பல்வேறு விதமான பகுதிகளை நாம் பார்த்தோம். இன்று நாம் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்று பார்க்க இருப்பது ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், அடுத்ததாக எக்ஸிஸ்டென்சியல் இம்போர்ட், இம்மீடியட் இன்ஃபரன்ஸ், அன்மீடியட் இன்ஃபரன்ஸ். ஏன்னா அதில் முழுமையாக சிலபஸில் அதை தெரிவிக்காவிட்டாலும் கூட இம்மீடியட், மீடியேட் ரெண்டு விதமான இன்ஃபரன்ஸுகள் உண்டு. அதை நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்ததாக ஃபேலசிஸ், இன்ட்ரோடக்ஷன்ஸ், ஃபேலசிஸினுடைய ஒரு அறிமுகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அப்ப தர்க்கத்தில் நாம் இந்த ஒவ்வொரு விதமான வாக்கியங்களையும் முதலாவதாக நாம் ஈஸியாக சிம்பிள் ப்ரொபோசிஷன் என்று முதலில் பார்த்தோம். அதாவது ஆல் த சிம்பிள் ஸ்டேட்மெண்ட், ஒரு சிறிய வாக்கியங்கள் எல்லாத்தையுமே நாம் சிம்பிள் ப்ரொபோசிஷன் என்று கூறுகிறோம். அடுத்ததாக காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன்னா ஒன்னுக்கு மேற்பட்ட, 2 or more than sentences, இட்ஸ் கால்டு பை த காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன். General proposition, it's called by the unconditional, the categorical proposition, and for the all categorical propositions are called the general proposition. அப்படின்னு நம்ம பார்த்தோம். சிம்பிள்ஸ் ஃபுல்லா நம்ம பார்த்தோம். இப்ப இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the square of oppositions was used for the categorical inferences described by the Greek philosopher Aristotle. இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனை பல்வேறு விதமான அறிஞர்கள் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அரிஸ்டாட்டிலுக்கு பிறகு, அரிஸ்டாட்டில் தான் முதலாவதாக அதை கூறுகிறார். அரிஸ்டாட்டிலுக்கு பிறகு பல்வேறு விதமான தத்துவ அறிஞர்கள் கூறினாலும் கூட அதனுடைய நீட்சியாகவே அனைத்தும் கருதப்படுகிறது. அப்ப முதலாவதாக எவ்வாறு நமக்கு அந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன், எப்படி ப்ரொபோசிஷன்ஸ் உருவாகிறது, இன்ஃபரன்சஸ் எப்படி நம்மளுக்கு கிடைக்குது, சென்டென்சஸ், அதுலேயே இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் என்ன அப்படின்றத விளக்கலாம். த கன்வர்ஷன், அப்வர்ஷன் அண்ட் கான்ட்ரோபொசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. The each of those 3 types of categorical inferences was applied for the 4 logical forms. நம்ம எதையுமே நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லி டேபிள்ல பார்த்தோம். அது மாதிரி இவங்க ஒரு சம் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும்னா ஏதாச்சும் ஒரு வேர்டு வேணும்.
அதுக்கு வந்து அவங்க அரிஸ்டாட்டில் பயன்படுத்தின வேர்டு வந்து AEIO என்ற 4 விதமான வார்த்தைகளை இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனுக்கு பயன்படுத்தி வருகிறார். எப்படி வந்து இந்த நம்ம வந்து சிம்பிள் சென்டென்ஸ் பிரிட்டிகேட்னு சொல்றோம், அது போல அவர்கள் வந்து ஒவ்வொரு விதமான அந்த அப்போசிஷன் கூடிய பகுதியை கண்டறிவதற்காக நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு லாஜிக்கல் டேர்மாக நாம் வந்து AEIO என்ற 4 விதமான பதங்களை நமக்கு அரிஸ்டாட்டில் வழங்குகிறார். இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கிரேக்க விஞ்ஞானியான அரிஸ்டாட்டில் இந்த தர்க்கவியலான இந்த லாஜிக் ஃபார்முக்கு அனுமானங்களினுடைய எதிர்ப்புகளின் சதுக்கம் பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்றாரு. இந்த இன்ஃபரன்சஸை நம்ம உணர்வதற்கு, இன்ஃபரன்ஸ்ன்றதே வந்து அனுமானம்னு சொல்றோம், தமிழ்ல வந்து அனுமானம்னு சொல்றோம். அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த போல ஆல் ஸ்மோக்கி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஃபயரின்னு சொல்றோம். அப்போ ஆல் ஸ்மோக்கி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஃபயரி அப்படின்னு வர்றப்ப நமக்கு அதை வந்து எப்படி வந்து இந்த அப்போசிஷனா நம்ம வந்து பார்க்கறது, ஒவ்வொரு விதமான வகைப்பாடுகள்ல பயன்படுத்தி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு வகைப்பாடாக நம்ம இருக்கிறது. அப்ப இதுல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்றம், அந்த கன்வர்சன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாற்றம், முதலாவது சொல்லக்கூடிய கன்வர்சன், அப்வர்சன் என்று சொல்கிறார். அப்ப கவனக்குறைவு எப்படி வந்து நமக்கு வந்து அந்த கவனக்குறைவுகள் ஏற்படுகிறது, இன்னொன்னு அந்த இரண்டுக்குமான முரண்பாடுகள் எப்படி இருக்கும். ஒரு ஆப்போசிட் சைட்னாலே வந்து எதிர்ப்புறம் சொல்றோம். அப்ப அந்த எதிர்ப்புறத்துல எப்படியான வாக்கியங்கள், எப்படி நம்ம லாஜிக்ல வந்து சென்டென்சஸ் வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் எப்படி பயன்படுத்தணும், டபுள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி, காம்பவுண்ட் சென்டென்ஸ் பயன்படுத்தணும், அதுல ஜெனரல் ப்ரொபோசிஷன் எப்படி இருக்கணும், கேட்டகாரிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான சில ஒவ்வொரு விதமான கருத்து முரண்பாடுகள். அப்ப இந்த கருத்து முரண்பாடுகள் அனைத்தையும் நம்ம எப்படி வந்து ஒரு அனுமானித்து அதை வந்து தீர்க்க முடியும், அதுக்கான ஒரு சொல்யூஷன்ஸை வந்து நம்ம வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுதான் அரிஸ்டாட்டிலினுடைய மிக தாகம். அதுக்கு வந்து அவர் வந்து அந்த 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 வடிவங்களுக்கு, அந்த லாஜிக்கல் ஃபார்முக்கு வந்து அவர் வந்து 4 விதமான அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்துகிறார். அதற்கு வந்து AEI மற்றும் O என்று சொல்லப்படக்கூடிய அந்த 4 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். முதலாவதாக இதை பயன்படுத்தியவர் அரிஸ்டாட்டில். அவர் வந்து அரிஸ்டாட்டில் வந்து அதை சொல்றாரு, இந்த இதுக்கு வந்து ஒவ்வொரு சிம்பிள்ஸ், அந்த ஒவ்வொன்றுக்கும் அவர் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு, எப்படி வந்து இது வந்து அந்த இம்ப்ளிகேஷன் ஆகுது, ஒவ்வொரு விதமான ஸ்டேட்மெண்ட்டோட வந்து எப்படி வந்து கம்பேர் பண்ணுது, எப்படி அதை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணுது அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு வந்து சொல்லித்தராங்க. அதை வந்து நம்மளுக்கு வந்து அந்த லாஜிக்கல் ஃபார்ம் அண்ட் கனெக்டிவிட்டிஸ்ல தான் நம்ம வந்து இந்த முழுமையான தியரத்தை வந்து நம்ம அதில் அப்ளை பண்ண முடியும். அப்பதான் வந்து நம்மளுக்கு அது புரியும். அது வந்து நம்ம பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அடுத்து வந்து the square of opposition is an extremely useful tool. It neatly summarizes in graphical form everything we know about the relationships among the 4 types of a categorical proposition. நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த கேட்டகாரிக்கலுடைய ப்ரொபோசிஷனுக்கு பத்தி நம்ம பார்க்கணும். என்னன்னா, எதிர்ப்பின் சதுக்கம், அவங்க வந்து அதை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்றதுக்கு வந்து இது வந்து மிகவும் பயனுள்ள கருவின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து ஒரு திட்டவட்டமான முன்மொழிவுகளுக்கு இடையேயான உறவுகளை பற்றி நமக்கு தெரிந்த அனைத்தையும் வரைகலை வடிவத்தில் நேர்த்தியாக சுருக்கமாக கூறுகிறது அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து நமக்கு வந்து இந்த நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல எப்படி நம்ம AEIO பார்க்குறோமோ அதை வந்து நமக்கு வந்து ஒரு ஃபார்ம்ல வந்து அது வந்து கிடைக்குது. அது எல்லாமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பினுடைய எல்லாமே அனுமானங்களின் வடிவத்துல அதை பயன்படுத்தப்பட்டாலும் கூட அது ஒரு தர்க்க ரீதியான ஒரு முடிவிற்கு நமக்கு இதை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது முதல் இருக்கக்கூடிய அந்த அப்போசிஷன், இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனுடைய முழுமையான ஃபார்ம் என்ன அப்படின்னா, எப்படி நம்மளுக்கு இந்த ஸ்கொயர்ல ஒரு ஸ்கொயர் ஃபார்ம்ல வந்து எப்படி 4 விதமான மூலைகளை நாம பயன்படுத்துகிறோமோ, இந்த 4 விதமான மூலைகளுக்கும் ஒரு சில பேர், அதை வந்து AEIOன்னு சொல்றோம். நம்ம வந்து ASP Q ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நிறைய நம்பர்ஸ் யூஸ் பண்றாங்க, 0 1 யூஸ் பண்றாங்க. அப்ப நிறைய இருந்தாலும் கூட அது எப்படி அந்த கிளாசிக்கல்ல வந்து எப்படி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷனோட அந்த ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்றதா வந்து அந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனுடைய ஒரு விதிமுறைகள். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தபடி நார்மலா மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து போர்ட் மாஸ் இருக்கும். எப்படி வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வந்து நம்ம வந்து
ஒரு சப்ட்ராக்ட் பண்ணணுமாலும் சரி, அடிஷன் பண்ணணுமாலும் சரி, எடுத்தோடனே நம்ம வந்து மேத்தமெட்டிக்கலுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த போர்ட் மாஸ், பிஓடி எம்ஏஎஸ் அப்படின்னா நீ நல்லா ஃபார்மல், எத்தனை ஃபார்மல் இருந்தாலும் அந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய எந்த இடத்துல எப்படி நம்ம ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ எடுத்தோடனே வந்து பிராக்கெட்ல வந்து ஒரு பிளஸோ மைனஸோ இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணலாமா? கிடையாது. அப்போ மேத்தமெட்டிக்கல் சிஸ்டத்துல எப்படி நம்ம பண்றோம்? ஒரு பிரேஸ் இருந்துச்சுன்னா எடுத்தோடனே பிராக்கெட் ஆஃப் போர்ட் மாஸ் வந்து அடுத்து டி, போர்ட் மாஸ், பிஓடி எம்ஏஎஸ். அப்ப இந்த டின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிவிஷன். அப்ப பிராக்கெட்ல எடுத்தோடனே எந்த பகுதி டிவிஷனா இருக்கு, அந்த டிவிஷனை தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ரேட் பண்றோம். அதுக்கு அடுத்து மல்டிப்ளிகேஷன், அதுக்கு அடுத்து சப்ட்ராக்ஷன், அடிஷன், அதுக்கு அடுத்து சப்ட்ராக்ஷன், கடைசியா போகும். அப்ப அந்த டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், இந்த ஃபார்முலால தான் நம்ம செய்யறோம். அது மாதிரி இந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷனுக்கு எப்படி விதமான இன்ஃபரன்சஸ், அந்த கேட்டகாரிக்கல் சிலஜிசத்தினுடைய அடிப்படையில எப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு பாக்குறது தான் அந்த ஸ்கொயர் ஆஃப் அப்போசிட். அடுத்ததாக்குல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து இம்மீடியேட் இன்ஃபரன்ஸ் அண்ட் மீடியேட் இன்ஃபரன்ஸ். அதுவும் சேர்ந்தே நம்ம பார்க்கிறோம். அப்ப when a conclusion is drawn from only one premise, the inference is said to be immediate. only one premises மட்டும் இருக்கக்கூடியதுக்கு நம்ம வந்து என்ன சொல்றோம்? அந்த கன்க்ளூஷன் முடிவுகளுக்கு வந்து இன்ஃபரன்சஸ் வந்து immediate அப்படின்னு சொல்றோம். where there is more than one premise involved, the inference is said to be mediate அப்படின்னு சொல்றோம். என்ன அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு கருதுகோளில் இருந்து, அந்த பெர்மிசஸ் சொல்றது வந்து நம்ம வந்து கருதுகோள் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். எப்படி வந்து இப்போ ஒரு டெஸ்ட் வந்து நம்ம லேப்ல வந்து சாம்பிள்ஸ் நம்ம எடுத்து நம்ம பிராக்டிக்கல்ல வந்து நம்ம செய்யறோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து ஒரு அனுமானிப்போம், இதுவா அதுவான்ற ஒரு ஜிக்ஸாக்கா இருக்கும். அதுல கடைசியில வந்து நம்ம வந்து இதுதான் அப்படின்னு ஒரு விதமான கடைசி ஃபைனல் கன்க்ளூட் பண்ணுவோம். அந்த ஒரு கருதுகோள்னு சொல்லுவோம். அந்த கருதுகோளில் மட்டும் எடுக்கப்பட்டால், அந்த கருதுகோளில் இருந்து எடுக்கப்பட்ட அனுமானத்திற்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இம்மீடியேட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே ஒரு கருதுகோளில் இருந்து முடிவு எடுக்கப்பட்டால் அந்த அனுமானம் உடனடியாக கூறப்படும். அது வந்து என்ன அனுமானம்? உடனே இம்மீடியேட்டா கூறப்படும். இம்மீடியேட்னு சொல்றோம், உடனடியாக. அதுக்கு தான் வந்து அவங்க வந்து ஒரே ஒரு பெர்மிசஸ் மட்டும் பயன்படுத்தக்கூடிய அந்த இன்ஃபரன்சஸை வந்து மீடியேட் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட சாம்பிள்ஸ், நிறைய சாம்பிள்ஸை நம்ம முன் வச்சு அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி செய்யறத வந்து அவங்க அந்த இன்ஃபரன்ஸை வந்து என்ன சொல்றாங்கன்னா மீடியேட். இந்த மீடியேட் அப்படின்றது வந்து மத்தியஸ்தம் சொல்றோம். தமிழ்ல வந்து மத்தியஸ்தம், ஒரு நடுநிலைமையாக இருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட, அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு முடிவுகளில் இருந்து பெறக்கூடியவை நம்ம வந்து அந்த அனுமானத்தின் ரீதியாக ஒரு மத்தியஸ்தமாக நடுநிலையோடு இருந்து செயல்படுவதை நாம் வந்து மீடியேட் இன்ஃபரன்ஸ் சொல்றோம். இம்மீடியேட் அப்படின்றது வந்து ஒரே ஒரு சாம்பிள்ஸை மட்டும் எடுத்து நம்ம கம்பேர் பண்ண வந்து இம்மீடியேட் இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த இம்மீடியேட்டா இருந்தாலும் மீடியேட்டா இருந்தாலும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து லாஜிக்ல வந்து சில சிஸ்டர்ஸை வந்து அரிஸ்டாட்டிலும் சரி கிரேக்க விஞ்ஞானிகளும் நமக்கு வந்து இந்த லாஜிக்கினுடைய ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, விதிமுறைகள். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் எந்த ஒரு பகுதிகளா இருந்தாலும் முதலாவதாக ஃபார்ம் பண்றது வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் யாரா இருந்தாலும். ரூல்ஸ்ன்றது இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த இன்ஃபரன்ஸுடைய ரூல்ஸ் என்ன, இந்த இன்ஃபரன்ஸை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்கு வந்து சில நிறைய எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு விதமான அந்த முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய சிம்பிள்ஸா இருக்கட்டும், ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், அதனுடைய ஒவ்வொரு விரிவாக்கமான ஒரு சொல்லாடல்களா இருக்கட்டும், அதுல வரக்கூடிய கேட்டகாரிக்கல், சிலஜிசம், டயலமா நிறைய இருக்கு. அப்ப லாஜிக்ல சின்ன சின்ன வார்த்தைகள் ஃபுல்லா டாட்டாலஜினா என்ன, டிடக்ஷன்னா என்ன, இண்டக்ஷன்னா என்ன, இது போல ஒவ்வொரு விதமான சொல்லாடல்களை எல்லாம் எதெல்லாம் வந்தா அந்த இன்ஃபரன்ஸ் வந்து சரியான முறையில அனுமதிக்க முடியும் அப்படின்றது வந்து மோடஸ் பொனஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலேட், மோடஸ் டோலன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்முலேட், ஹைபோதெட்டிக்கல் சிலஜிசம், டிஸ்டிங்டிவ் சிலஜிசம், கன்ஸ்ட்ரக்டிவ் டைலமா, டிஸ்ட்ரக்டிவ் டைலமா, அப்சர்ப்ஷன், சிம்பிளிஃபிகேஷன், கன்ஜெக்ஷன்,
கன்ஜெக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது 2 விதமான ஸ்டேட்மெண்ட்களை வந்து கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம். அப்ப அடிஷன் இது மாதிரி இது எல்லாம் இந்த ரூல்ஸ், இந்த இதுக்கு கூடிய ரூல்ஸஸ் எல்லாமே வந்து ரூல். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமான சிம்பிள்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வகுப்புல. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கு. அந்த சிம்பிள் எந்த இடத்துல வரணும், எப்படி ஸ்டேட்மெண்ட் வரணும், ஆல் ஏ இஸ் பி, எஸ் இஸ் பி, நிறைய கன்செக்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதோட வந்து நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ல வந்து 2 விதமான ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்போ வந்து இந்த ப்ரொபோசிஷன் ஃபுல்லா 4 டைப்பா பார்த்துருக்கோம். கன்ஜெக்டிவ், இம்ப்ளிகேட்டிவ், டிஸ்டிங்டிவ், மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ். அப்ப இந்த மாதிரியான பல்வேறு விதிமுறைகளை உள்ளடக்கி எப்படி நம்ம இன்ஃபரன்சஸ் வந்து கொண்டு வரணும், அந்த இன்ஃபரன்சஸுக்குன்னு இந்த எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலான்றதுதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம இன்ஃபரன்ஸ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே ஈக்குவலன்ஸ்ன்றது வந்து எப்படி இருக்கணும். ஈக்குவலன்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்றோம் அப்படின்னா, ஈக்குவலன்ஸ் படி நம்ம ஒவ்வொருதையும் நம்ம செய்யணும் அப்படின்னா என்ன டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூட்டேஷன். ஃபர்ஸ்ட் வந்து கம்யூட்டேஷன், த ஃபார்முலா ஆஃப் கம்யூட்டேஷன், அசோசியேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், டபுள் நெகேஷன். நெகேஷன்னா இப்போ வந்து பி இஸ் ட்ரூ, நெகேஷன் ஃபார் ஃபால்ஸ், பி ஃபால்ஸ், நெகேஷன் ஃபார் ட்ரூ. அது ஃபார் ஜஸ்ட் ஆப்போசிட் வேர்டு. ஆப்போசிட் தான் வந்து நெகேஷன். சரினா தவறு, தவறுனா சரி, இதுதான் வந்து நெகேஷன்ஷிப். அப்ப நம்பர்ஸ்ல வந்து 0னா 1, 1னா 0 அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஈக்குவலன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ரூல்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ். ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல 2 ஸ்டேட்மெண்ட்டோ, சிங்கிள் ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் சரி, இல்ல மோர் தென் 2 ஸ்டேட்மெண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல எப்படி அந்த கேட்டகாரிக்கல் ஜெனரல் ப்ரொபோசிஷன்ஸா இருந்தாலும் சரி, இதுல எல்லாம் வந்து எப்படி நம்மளுக்கு இந்த ஈக்குவலன்ஸ் தியரத்தை வந்து அப்ளை பண்றது, இந்த ரூல்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ் அப்படின்றப்ப வந்து கம்யூட்டேஷன் ஃபார்முலாவை வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது அசோசியேஷன்ற ஒரு ஃபார்முலால உள்ள வச்சு நம்ம ஈக்குவலன்ஸ் வந்து சரியா இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். மூணாவது டிஸ்ட்ரிபியூஷன், எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது. நம்ம வந்து நார்மலாவே சொல்லுவோம் இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம், யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறது. அது மாதிரி இந்த சென்டென்ஸை வந்து எப்படி ஸ்டேட்மெண்ட்டா வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்றதுக்கான. அப்புறம் நெகேஷன், டபுள் நெகேஷன். அதுவும் நெகேஷன் அவங்க சொல்லல, டபுள் நெகேஷன் சொல்றாங்க, டபுள் சிம்பிள். அப்ப டிரான்ஸ்போசிஷன், எப்படி வந்து அந்த டிரான்ஸ்போசிஷனுக்குரியான அந்த குறியீடுகள் மூலமாக நம்ம எப்படி ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதுக்கடுத்து இம்ப்ளிகேஷன்லே மெட்டீரியல் இம்ப்ளிகேஷன். எப்படி இம்ப்ளிகேஷன்றதே வந்து நம்ம வந்து இம்ப்ளிகேஷன் வந்து பார்த்துருப்போம். எப்படின்னா ட்ரூனா மட்டும்தான் ட்ரூ வரும், ட்ரூ ஃபால்ஸ்னா அது வந்து ஃபால்ஸ், மற்றபடி அதர்வைஸ் எல்லாமே ட்ரூ. அதாவது ட்ரூனா ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ்னா மட்டும்தான் ஃபால்ஸ், மற்றபடி ஃபால்ஸ் ட்ரூனாலும் சரி, ரெண்டுமே ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் அது வந்து ட்ரூன்னு சொல்கிறோம் இம்ப்ளிகேஷன்ல. இது அப்படியே மெட்டீரியல் இம்ப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். அப்போ மெட்டீரியல் இம்ப்ளிகேஷன்ல ஒரு மாதிரி இருக்கும், மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ்ல பார்த்தீங்கன்னா அது அப்படி அதுக்கு தலையில வேற மாதிரி மாறிடும். அப்போ ஒவ்வொரு விதமான அந்த ஃபார்முலா படி எப்படி நம்ம வந்து இந்த ஈக்குவலன்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த இன்ஃபரன்சஸ்ல வந்து கண்டுபிடிக்கிறதுன்றது தான் இந்த ரூல்ஸ். அடுத்ததாக்குல வந்து எக்ஸ்போர்டேஷன் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்போர்டேஷன் அப்படின்றது அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷனையும் ஃபார்முலாஸ் நம்ம பார்த்தோம். அடுத்து டாட்டாலஜி. டாட்டாலஜின்றது ஒன்றும் கிடையாது. டாட்டாலஜின்றது த ஸ்டேட்மெண்ட் ஃபார் வேலிட், த லாஜிக்கல் டேர்ம் ஃபார் டாட்டாலஜி. அப்போ டாட்டாலஜின்றது வந்து புதுசாக வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கடைசியில நம்மளுடைய ஆன்சர், முடிவுன்னு சொல்றோம், அந்த முடிவு வந்து சரியான முடிவாக இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம வந்து வேலிட் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். அந்த வேலிட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுக்கு எப்படி நம்ம அரிஸ்டாட்டில் ஏஇ ஐஓன்னு அந்த சிலஜிசத்துக்கெல்லாம் வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்றாங்களோ அது மாதிரி the logical term, the statement for valid, the logical term for tautology அப்படின்னு சொல்றோம். அப்ப ரூல்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸுக்கு வந்து இந்த வேலிட் ஸ்டேட்மெண்ட்ன்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றது இதுல சொல்லப்படக்கூடியது. அடுத்தாக்குல டிமார்கன்ஸ் தியரம் சொல்றோம். எப்படி வந்து மேத்தமெட்டிக்கல் ஒவ்வொரு பித்தாகரஸ் தியரம், லீனியர் தியரம் இருக்கோ அது மாதிரி இந்த டிமார்கன் தியரம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று ரூல்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ்ல. இதை பற்றி சொல்லக்கூடியதுதான் ரூல்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ். அடுத்ததாகல fallacies சொல்றாங்க. A fallacies is an illogical step in the formulation of an argument. Illogicalனா லாஜிக்கல்னா தர்க்க ரீதியா, இல்லாஜிக்கல்னா அந்த தர்க்கம் இல்லாத, ஃபார்முலேட் இல்லாத ஒரு ஆர்குமெண்ட்ஸை fallacies, தவறான முடிவுகள், தவறான வார்த்தைகளுக்கு நம்ம வந்து சொல்லப்படக்கூடிய டேர்ம் வந்து fallacies அப்படின்னு சொல்றோம். அப்ப
An argument in academic writing is essentially a conclusion or claim with assumption of reason to support that claim அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க, ப்ளூ இஸ் a bad color because it is linked to sadness is an argument because it makes a claim and offers support for it அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு பாருங்க, ஒரு தவறு என்பது ஒரு வாதத்தை உருவாக்குவதில் ஒரு நியாயமற்ற படியாகும். ஒரு தவறு என்பது ஒரு வாதத்தை உருவாக்குவதில் ஒரு நியாயமற்ற ஒரு படியாகும். கல்வி எழுத்தில் ஒரு வாதம் அடிப்படையில் ஒரு முடிவு அல்லது கூற்று, அந்த கூற்றை ஆதரிப்பதற்கான அனுமானங்கள் அல்லது காரணங்களுடன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார் ஃபேலசிஸ் என்று நாம் முடிவெடுக்கிறதுக்கு ஒரு தவறு என்பதை ஒரு வாதத்தை உருவாக்குதில், ஒரு தவறுன்னு சொல்றதுக்கு நம்ம எப்படியெல்லாம் வாதம் பண்ணி அதை செயல்படுத்துறோம் அப்படின்றதுக்கு ஒரு நியாயமற்ற ஒரு படின்னு சொல்றாங்க. ஒரு சரிய தப்புன்னு சொல்றதுக்கு எப்படி நம்ம வாதிட்டுறோம், அது மாதிரி ஒரு இதை நம்ம தவறான முறையில அந்த அனுமானிச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்டெப்பை தான் ஃபேலசிஸ் சொல்றாங்க. அது எல்லாத்துலயும் சொல்லலாம். ஒரு கல்வி எழுத்தில் ஒரு வாதமாக அடிப்படையில் முடிவு அல்லது கூற்றாக அந்த கூற்றை ஆதரிப்பதற்கான அனுமானங்கள், அது சரின்னு சொல்லப்படுவதற்கான ஒரு சில அந்த சிலஜிசம் சொல்றோம். அதை அந்த கூற்றை ஆதரிக்கும் அனுமானங்கள் அல்லது காரணம், அதுக்கான ரீசன், என்ன ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீலம் என்பது இது ஒரு மோசமான நிறம், ஏனெனில் அது சோகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பது ஒரு வாதமாகும். ஏனெனில் இது கோரிக்கையை முன்வைத்து ஆதரவை வழங்குகிறது. அதாவது நம்மளே இப்ப ரெட் அப்படின்னா டேஞ்சர் அப்படின்னு சொல்றோம், சிக்னல். அது மாதிரி சிக்னல் போட்டா டேஞ்சர், சிகப்பு லைட் இருந்தா நிக்கிறோம். அது மாதிரி இந்த நீலத்துக்கு என்ன செய்யறாங்கன்னா அது ஒரு சோகத்தோட இணைக்கிறாங்க. அந்த கலரை சோகத்தோட மென்ஷன் பண்றாங்க. ஏன் அதை மென்ஷன் பண்றதுக்கு ஒரு ரீசன் சொல்றாங்க. அது ஏன், அதுக்கான சோகத்துக்கான காரணம் என்ன, எதற்காக அந்த ப்ளூ வருது. அதே இது நம்ம துக்கம் சொல்றோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப பிளாக்கை நம்ம துக்கம்னு சொல்றோம். நிறைய இந்த சொல்லாடல் பாத்தீங்கன்னா தமிழ்ல இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தையா இருக்கும், ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா அர்த்தங்கள் வேற வேறதான் இருக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்கிறவே முடியாது. ஏன்னா ஒரே வேர்டா இருக்கும், ஆனா அர்த்தங்கள் நிறைய வார்த்தைகளை உண்டு பண்ணும். அது மாதிரி நீங்க மற்ற அந்த வார்த்தைகள்லாம் யோசிக்காம எப்படி நம்ம இந்த டேர்ம்ல, லாஜிக்கல் டேர்ம்ல அவங்க அதை சொல்லியிருப்பாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சுதான் நம்ம இதை பார்க்க முடியும். அப்ப அதுக்கான ஒரு வாதத்தை முன்வைத்து அதுக்கு சப்போர்ட் பண்றது, இது சோகமான, இது அந்த சேட்னஸ் ஆட கலர் தான் அப்படின்றதுக்கான ஒரு வாதத்தை முன்வைப்பதற்கு தான் இந்த ஃபேலசிஸை பயன்படுத்துறாங்க. regardless of whether the claim we make is true or false, we might use reason that either do not logically support that claim or are not logically supported themselves. For example, the argument above might be considered fallacies by someone for whom blue represents calmness, while politics, law, and the media are notorious for these tricks. Fallacies are an everyday occurrence in society and are often committed unilaterally அப்படின்னு சொல்றோம். இந்த நாங்கள் கூறும் உரிமை கோரல் உண்மையா பொய்யா என்பதை பொருட்படுத்தாமல், நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்றத பொருட்படுத்தாமல் நாம் செய்யாத காரணங்களை பயன்படுத்தலாம். எதற்காக? தர்க்க ரீதியாக அந்த கோரிக்கையை, அந்த ரீசன், நம்ம எதை பத்தி நம்ம ஆர்கியூ பண்றோமோ அந்த ஆர்கியூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றதே சொல்லாம அதுக்கு நம்ம ஆதரவா, அந்த லாஜிக்கலுக்கு ஆதரவா அந்த ஸ்டேட்மெண்ட்டை தர்க்க ரீதியாக கோரிக்கையாக ஆதரிக்கவும் அல்லது தர்க்க ரீதியாக மறுக்கவும் நாங்க மறுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணமாக, மேலே உள்ள அந்த சொன்ன நீல நிலம் அமைதியை குறிக்கும் ஒருவரால் தவறானதாக கருதப்படலாம். அரசியல், சட்டம் மற்றும் ஊடகங்கள் இந்த தந்திரங்களுக்கு பெயர் பெற்றவை என்றாலும் தவறுகள் அன்றாட நிகழ்வாகும். சமூகம் மற்றும் பெரும்பாலும் வேண்டுமென்றே செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா,
இது வந்து ஒரு ஜென்ரலா நம்ம எப்படி வந்து இந்த ஃபேலசிஸ் எல்லாம் வந்து நம்ம உருவாக்குறோம் அப்படின்றதுக்கான ஒரு விதிமுறை. இது வந்து எல்லாத்துலயும் இருக்கு. எல்லா செயல்முறைகளையும் வந்து சட்டத்திலையும் இருக்கு, பாலிடிக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அரசியலே இருக்கு, நம்மளுடைய அன்றாட வாழ்விலே இருக்கு. எல்லா இடத்துலையும் இந்த ஃபேலசிஸ்ன்றது இருக்கு. ஆனா இதை நம்ம எப்படி கொண்டு போறோம், இதற்கான அந்த கூற்றை வந்து நம்ம எப்படி முன்வைக்கிறோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி வந்து நம்ம பொய்யாக்குறோம், அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி வந்து உண்மையாக்குறோம் அப்படின்னு நம்ம ரெண்டு விதமான ஆர்குமெண்ட் சைடு பார்த்தோம்னாலும், அதுக்கான எப்படி நம்ம ரூல்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ், ரூல்ஸ் ஆஃப் இன்ஃபரன்ஸ்ல பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ஃபேலசிஸ் எல்லாம் எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்றதுக்கான ஒரு விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப we even commit them ourselves, and because fallacies can make illogically arguments seem logical, trick setters use them to persuade their audiences to believe illogically claims. By learning to recognize fallacies, however, we can avoid being deceitful and being misled by others அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவற்றை நாமே கூட ஒப்பு கொடுக்கிறோம் மற்றும் தவறுகள் நியாயமற்ற வாதங்களை, அந்த தவறுகளானது நியாயமற்ற வாதங்களை தர்க்க ரீதியாக தோன்ற செய்யலாம். அதாவது நம்ம செய்யப்படக்கூடிய அந்த ஒவ்வொரு விதமான வார்த்தைகளுடைய தவறுகளை வந்து நமக்கு வந்து லாஜிக்கலா அது வந்து நியாயமற்றதாக தோன்ற செய்யலாம். தந்திரக்காரர்கள் தங்கள் பார்வையாளர்களை வற்புறுத்துவதற்கு அவற்றை பயன்படுத்துகின்றனர். அதாவது நிறைய நீங்க வந்து பஸ்ஸுகள் எல்லாம் பார்க்கலாம், நிறைய மாத்திரைகள் விற்பாங்க, நிறைய பொருட்களை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க, சின்ன சின்ன தைலம் ப்ரொமோட் பண்ணுவாங்க, சின்ன சின்ன மிஷினை வச்சு ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நீங்க வந்து இமேஜின் பண்ணி பாருங்க, எப்படியெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து யோசிச்சிருக்காங்கன்னு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம செய்யறோம், ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்ப ஒரு கணிதத்துல எப்படி இருக்கணும், அந்த தர்க்க ரீதியா மேத்தமெட்டிக்ஸ் எப்படி கொண்டு வர்றாங்கன்னு பாருங்க. ஒரு 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 சிந்தனைகள் வந்து ஒரு கிரேக்க சிந்தனை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வர்றப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இடையில எப்படியெல்லாம் முரண்பாடுகள் வரலாம், அந்த முரண்பாடுகளை வந்து எப்படி வந்து நம்ம வந்து அந்த ஸ்கொயர் அப்போசிஷன்ல வந்து 4 விதமான அந்த சதுக்கத்துல வந்து எப்படி வந்து இந்த சதுக்கத்தில் வந்து நம்ம இந்த முரண்பாடுகளை முன்வைத்து அதுல எப்படி நம்ம சரி தவறு அப்படின்னு பார்க்க முடியும், அதுல எப்படியெல்லாம் அந்த விதிமுறைகளை மீறி நடக்கிறது, விதிமுறைகளை மீறாமலும் நடக்கக்கூடியவை அப்படின்னு பாக்குறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்தாலும் தவறுகள் வந்து நியாயமற்ற வாதங்களை நமக்கு தர்க்க ரீதியா தோன்றமளிக்கலாம். ஆனா அது எல்லாமே வந்து நம்ம நம்ம பாக்குறப்ப அது வந்து சரி மாதிரி அவங்க வந்து நம்மளை வற்புறுத்துறாங்க அப்படின்றத சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு இதை பிடிக்காது, ஆனா பிடிக்கிற மாதிரி பேசுவாங்க, பேசி அதை வந்து தவறா இருந்தா கூட சரிப்படுத்தி பேசி அதை வந்து நம்மளை வந்து ஏத்துக்கிற வைக்கக்கூடியது. அப்ப அதைத்தான் அவங்க சொல்றாங்க, தந்திரக்காரர் தங்கள் பார்வையாளர்களை வற்புறுத்துவதற்கு அவற்றை பயன்படுத்துகிறார்கள். நியாயமற்ற கூற்றுகளை நம்புங்கள், எவ்வாறாயினும் தவறுகளை அடையாளம் காண கற்றுக்கொள்வதன் மூலம் நாம் ஏமாற்றுவதை தவிர்க்கலாம், மற்றவர்களால் தவறாக வழி நடத்தப்படுகிறது. அதாவது எப்படி வந்து ஒரு இந்த ப்ரொபோசிஷன்ஸ் எப்படி வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து எப்படி நம்ம சிலதை வந்து சில பேர்கிட்ட ஏமாறுறோமோ அதே மாதிரியே தர்க்க ரீதியாக நம்ம இந்த பாடத்திட்டத்தின் வழியாக நம்ம ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம உண்மையா பொய்யான்னு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி தர்க்க ரீதியா புரிஞ்சுக்கிற முடியும். அதை வந்து உங்களுக்கு தவறான ஒரு விஷயமா இருந்தா கூட அது சரின்னு தோற்றம் அளிச்சா கூட அதை எப்படி நம்ம வந்து அந்த ப்ரொபோசிஷன்ஸை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து அதுல இருந்து வெளியே வர்றது அப்படின்றத இந்த லாஜிக்கினுடைய பாடத்திட்டத்தில் மிக சிறப்பான ஒன்று. அப்ப அதுல வந்து இந்த ஃபேலசிஸை வந்து நம்மளுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து நாம் அடையாளம் காண்பது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஃபேலசிஸை வந்து எப்படி நம்ம அடையாளம் காண முடியும், அதற்கான அந்த சில உதாரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பீல் டு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு எப்படி நம்ம இன்ஃபரன்சஸ்க்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம், இன்ஃபரன்ஸ்னா வந்து என்ன மாதிரியான விதிமுறைகள், எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சிலஜிசம் எப்படி இருக்கணும், ஹைப்போதெட்டிக்கல் இருக்கணும், டிஸ்டன்டிவ் சிலஜிசம், கன்ஸ்ட்ரக்டிவ், இந்த மாதிரி பார்த்தோம். இது மாதிரி ஃபேலசிஸ் ஈக்குவலன்ஸுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம். அது மாதிரி ஃபேலசிஸ்னா என்ன, இந்த ஃபேலசிஸுக்குரிய விதிமுறை எப்படியெல்லாம் வந்து இந்த ஃபேலசிஸ் வந்து நடக்குது லாஜிக்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பீல் டு அத்தாரிட்டி, அதுல வந்து நம்மளுக்கு ஃபேலசிஸ் வந்து உருவாகுது. அதுக்கடுத்து இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்றாங்க. இந்த கன்சிஸ்டன்சினா நம்ம அதே மாதிரி இன்கன்சிஸ்டன்சி ஒரு தவறான ஒரு அந்த அதுல சரியா ஆப்ட் ஆகாம இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்றாங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ராமேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய
இந்த ஃபேலசிஸுக்கான ஒரு தியரம், அந்த ஸ்ட்ராமேன்ற தியரத்தை அப்ளை பண்றாங்க. அதுக்கடுத்து ஃபால்ஸ் டெலிமா எப்படி இருக்கணும், பெக்கிங் த கொஸ்டின்ஸ், எப்படி வந்து கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து கேட்டு வாங்குறாது, அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம ஃபேலசிஸ்ல கொண்டு வரோம். கொஸ்டினபிள் பெர்மிசஸ் எப்படி வந்து கேள்வி வடிவில் அந்த பெர்மிசஸ் வந்து எப்படி நம்ம இது பண்றது, அதை வந்து ஃபேலசிஸோட தொடர்பு படுத்துறாங்க. அதுக்கடுத்து சப்ரஸ்ட் ஃபார் எவிடன்ஸ், டோக்கனிசம், இது எல்லாமே வந்து டேர்ம் நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம். லாஜிக்கல்ல வந்து டோக்கனிசம்னா என்ன, சப்ரஸ்ட் எவிடன்ஸ், இது எல்லாம் உள்ளடக்கிய அந்த செக்டர் தான் வந்து ஃபேலசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த பாடத்திட்டத்துல நம்ம வந்து என்ன மாதிரியான சிலோஜிசம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து ஆப்போசிஷன், எப்படி ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்த்துருக்கோம், ரூல்ஸ் இன்ஃபரன்ஸ் பார்த்துருக்கோம், ரூல்ஸ் ஆஃப் ஈக்குவலன்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து வந்து ஃபேலசிஸ், எப்படி வந்து ஃபேலசிஸ் இருக்கு, ஃபேலசிஸினுடைய ஒவ்வொரு விதமான ஃபேலசிஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு அந்த எக்ஸாம்பிள்ஸ், சாம்பிள்ஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இம்ப்ளிகேஷன் டேபிள்னா என்னன்னு பார்த்துருக்கோம், கன்ஜெக்ஷன் டேபிள்னா எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். கன்ஜெக்ஷன் டேபிள்னா ரெண்டுமே ட்ரூவா இருந்தா ஆன்சர் இஸ் ட்ரூ, அதர்வைஸ் எதுவா இருந்தாலும், அதாவது ட்ரூ ஃபால்ஸா இருந்தாலும் சரி, ஃபால்ஸ் ட்ரூவா இருந்தாலும் சரி, ஃபால்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே நம்மளுக்கு வந்து என்னது, கடைசி ஆன்சர் வந்து ஃபால்ஸ் தான் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்ப அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது வந்து டைரக்ட் ட்ரூத் டேபிள் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த டைரக்ட் ட்ரூத் டேபிள் மெத்தட் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபுல்லா பார்த்தாதான், இப்ப நம்ம எப்படி இந்த ஆப்போசிஷன், ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷன் அப்படின்னு பார்த்ததுக்கு வந்து எப்படி நம்ம லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ்ல நம்ம வந்து இந்த டேபிள்ஸ் வந்து ஃபார்ம் பண்றது. இந்த டேபிள்ஸ்ன்றத வந்து ஃபார் சம்ஒன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் நீங்க வச்சுக்கலாம். இப்போ வந்து பி ஸ்கிரீன்ல வந்து நம்ம ஒரு டேபிள் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம். இந்த மெத்தட் வந்து நம்ம எதன் அடிப்படையில் செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் ட்ரூத் டேபிள் மெத்தட்னு சொல்றோம். இந்த டைரக்ட் ட்ரூத் டேபிள் மெத்தட் வழியா, ஏன்னா இன்டைரக்ட் ட்ரூத் டேபிள் மெத்தட் இருக்கு, அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து இண்டக்ஷன் மெத்தட் இருக்கு, அதுக்கடுத்து டிடக்ஷன் மெத்தட் இருக்கு, எல்லாம் நிறைய இருக்கு. டேபிள்ஸ்ல வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்ப ஈக்குவலன்ஸ் மெத்தட் எப்படி இப்போ எல்லாமே இருக்கு. ஆனா இந்த ஸ்கொயர் ஆஃப் ஆப்போசிஷனுக்கும் இன்ஃபரன்சஸுக்கும் உள்ளக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல பயன்படுத்தி ஒரு லாஜிக்கல் கனெக்டிவிட்டி நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா ஒரு டைரக்ட் ட்ரூத் டேபிள் மெத்தட் வந்து எப்படி இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி நம்ம வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸா நம்ம மாற்ற முடியும் அப்படின்றதுக்காகவும், அந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ்ல இருந்து நமக்கு என்ன மாதிரியான ஆன்சர் கிடைக்குது. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு ஸ்டேட்மெண்ட், சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், டபுள் ஸ்டேட்மெண்ட் இருந்தா காம்பவுண்ட் சிஸ்டம், கேட்டகாரிகள்ல வந்து ஜெனரல் ப்ரொபோசிஷன்ஸ் அப்படின்னு. இந்த ப்ரொபோசிஷன்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கிறப்ப அதுக்கு நம்ம ஒரு பேர் வைக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்கா வர்றப்ப, மேத்தமெட்டிக்கல் வர்றப்ப சிம்பிள்ஸும் நம்பர்ஸும் தான் வச்சு நம்ம செய்ய போறோம். அப்ப நம்பர்ஸா போட்டா உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு மெத்தட்ல இந்த டேபிளை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப இந்த டேபிள்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து இம்ப்ளிகேஷன் டேபிளை வந்து நீங்க வந்து பாருங்க. ஏன்னா இதுல வந்து டைரக்ட் ட்ரூத் டேபிள் மெத்தட்ல வந்து காம்பவுண்ட் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ காம்பவுண்ட் யூஸ் பண்றதுனால நம்ம வந்து இம்ப்ளிகேஷன் டேபிளை மென்ஷன் பண்றோம். இந்த இம்ப்ளிகேஷன் டேபிளுடைய ரூல்ஸை வந்து நம்ம பார்த்தோம்னா ட்ரூனா மட்டும்தான் ட்ரூவா இருக்கும், அதர்வைஸ் எல்லாமே வந்து அந்த ட்ரூ ஃபால்ஸ்ல மட்டும்தான் ஃபால்ஸ், மற்ற எல்லாமே ட்ரூவா இருக்குன்றதா இம்ப்ளிகேஷன் டேபிள். அப்ப இந்த இம்ப்ளிகேஷன் டேபிள்ல நம்ம பார்க்கக்கூடிய இந்த பி ட்ரூ, கியூ ட்ரூ, இம்ப்ளிகேஷன் வந்து ட்ரூவா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பி ட்ரூ, கியூ ட்ரூ, இம்ப்ளிகேஷனுடைய கனெக்டிவிட்டி வந்து ஃபால்ஸ். அடுத்து பாருங்க, பி ஃபால்ஸ், கியூ ட்ரூ, ஆன்சர் வந்து ட்ரூ. அடுத்து பி ஃபால்ஸ், கியூ ஃபால்ஸ், ஆன்சர் வந்து ட்ரூ. அப்ப எந்த இடத்துல ஃபால்ஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ. இந்த எஃப்ன்றது வந்து ஜீரோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லாஜிக்கை பொறுத்தவரையில நம்மளுக்கு கனெக்டிவிட்டிஸ் வந்து 0, 1 தான்.
அது நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், 1-0 போட்டு கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய டேர்ம் தான் வந்து இந்த ட்ரூ ஃபால்ஸ் மெத்தட். அப்ப 1 இருந்தா ட்ரூன்னு வச்சுக்கோங்க, எஃப்னா 0ன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த இம்ப்ளிகேஷன் டேபிளை பொறுத்தவரையில நம்ம பார்த்து இந்த பார்க்கக்கூடிய டைரக்ட் ட்ரூத் டேபிள் மெத்தட்ல இம்ப்ளிகேஷன்ஸ் மட்டும் கன்ஜெக்ஷன் வருது தவிர மற்ற எல்லாமே வந்து இம்ப்ளிகேஷன் தான் வருது. அதனால நம்ம பார்க்கக்கூடியது வந்து இம்ப்ளிகேஷன் டேபிள் வந்து ரொம்ப முக்கியம். கன்ஜெக்ஷன் வந்து எல்லாமே வந்து ட்ரூனா மட்டும்தான் ட்ரூ, மற்றதெல்லாம் அதர்வைஸ் ஃபால்ஸ். அது வந்து நம்மளுக்கு தெரியும். அதனால அப்ப இந்த இதுல ட்ரூ ஃபால்ஸ்னா மட்டும்தான் ஃபால்ஸ் அப்படின்றதா இம்ப்ளிகேஷன் டேபிளுடைய இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த இன்டைரக்ட் ட்ரூத் டேபிள் மெத்தடை பார்க்காம டைரக்டா நம்ம பார்க்கறோம். எப்படி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை இம்ப்ளிகேஷனை பயன்படுத்தி டைரக்ட் மெத்தட் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி இம்ப்ளிகேஷன் கியூ அண்ட் கியூ இம்ப்ளிகேஷன் ஆர். அடுத்து இம்ப்ளிகேஷன் பி இம்ப்ளிகேஷன் ஆர். டு ஃபாலோயிங் எக்ஸ்பிளைன் த டைரக்ட் ட்ரூத் டேபிள் மெத்தட் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும். இப்போ இந்த மாதிரி வார்த்தையை உங்களுக்கு கொடுத்துட்டு இதுல வந்து இம்ப்ளிகேஷன் சிம்பிள் வரலாம், இம்ப்ளிகேஷன் சிம்பிள் வராம இன்க்ளூசிவ் வரலாம், எக்ஸ்க்ளூசிவ் வரலாம், எப்படி ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நீங்க ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கன்னு வரலாம், எதுனாலும் வரலாம். நம்ம இப்போ ஜென்ரலா பார்க்கக்கூடியது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஒரு ப்ரொபோசிஷன்ல இருந்து இன்ஃபரன்சஸ் ஃபேலசிஸ் பார்க்குறப்ப நம்ம டைரக்டா கண்டுபிடிக்கிறது வந்து டைரக்ட் ட்ரூத் டேபிள் மெத்தட். அதுபடி நம்ம 2 விதமான ஒரு சொல்லாடலாம், 3 விதமான ஒரு சொல்லாடல், இந்த மல்டி வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ட்ரூத் டேபிள் மெத்தட்ல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியா தப்பா அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னோம்னா 3 வார்த்தைகள் எடுக்கிறோம், PQR எடுக்கிறோம். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து PQR 3 விதமான ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்லிடும். இப்ப PQ நம்ம எப்படி போர்ட் மாஸ் அப்படின்னு சொன்னோமோ மேத்தமெட்டிக்ஸ்ல, அதே மாதிரி தான் எப்படி எது பண்ணாலும் வந்து அந்த சிஸ்டமேட்டிக்ல. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிராக்கெட்ல உள்ளதை தான் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரேஸ் பெரிய இந்த ஸ்கொயர் பிரேஸ் இருக்கக்கூடியதை நம்ம ஆப்ரேட் பண்ண போறோம். இந்த ஸ்கொயர் பிரேஸ் தான் ஃபர்ஸ்ட் உள்ளது. அப்ப அந்த ஸ்கொயர் பிரேஸுக்குள்ள லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பி இம்ப்ளிகேஷன் கியூ அப்படின்றத ஆப்ரேட் பண்ணணும். அதுக்கடுத்து கியூ இம்ப்ளிகேஷன் ஆர் அதை ஆப்ரேட் பண்ணணும். இந்த ரெண்டையும் ஆப்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம செய்யக்கூடியது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஸ்கொயர் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய நடுவுல வந்து இந்த புள்ளி டாட்ன்னு இருக்கு. அது வந்து நம்ம என்ன சொல்றோம், கன்ஜெக்ஷன் சொல்றோம். அந்த இதுக்கு வார்த்தையோட பேர் எப்படி பிக்கு பக்கத்துல இருக்கிற சிம்பிளுக்கு வந்து சியை வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட்டோம்னா அந்த சிம்பிளை வந்து நம்ம என்ன சொல்றோம், இம்ப்ளிகேஷன் சொல்றோம். அது மாதிரி இந்த டாட்டை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அண்டு, ஒரு 2 சென்டென்ஸை வந்து இணைக்கக்கூடியது கன்ஜெக்ஷன் சொல்றோம். அந்த கன்ஜெக்ஷன் சிம்பிளுக்கு வந்து நம்ம என்ன போடுறோம், டாட். அந்த புள்ளியை வந்து அண்டுன்னு சொல்றோம். அப்ப இந்த பி இம்ப்ளிகேஷன் கியூ அதுல வர்ற இம்ப்ளிகேஷன்ல வரக்கூடிய ஆன்சரையும் கியூ இம்ப்ளிகேஷன் ஆர், இந்த கியூ இம்ப்ளிகேஷன் ஆர்ல வரக்கூடிய அந்த இம்ப்ளிகேஷனுடைய ஆன்சரையும் 2 இம்ப்ளிகேஷன்ல வரக்கூடிய ஆன்சரையும் எடுத்து நம்ம அண்டு டேபிள் யூஸ் பண்ணி என்ன செய்யறோம் அப்படின்னா அந்த சென்டர்ல இருக்கிறத ஆன்சரை கொண்டு வர போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறப்ப இந்த பி இம்ப்ளிகேஷன் கியூ அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜென்ரலா நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை லாஜிக்கை பொறுத்தவரை என்ன போடுவோம், ட்ரூ 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 ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். இதுதான் வந்து டேர்மோட மெத்தட். இது இந்த சிஸ்டம் வந்து மாறாது. எப்பயுமே எந்த ஒரு மெத்தட் இருந்தாலும் அது மாறாது. அப்ப எடுத்து நம்ம செய்யப்படக்கூடிய 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லப்படக்கூடியவை ட்ரூ 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 ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். அதுபடி நம்ம பிக்கும் கியூக்கும் அசைன் பண்ணிடுறோம், வார்த்தைகளை அசைன் பண்ணிடுறோம். இப்ப அசைன் பண்ணதுக்கு அப்புறம் எந்த இடத்துல பிக்யூ வந்தாலும் நம்ம அசைன் பண்ணி இருக்கிறத தான் அடுத்து போடணும். நம்ம ஜென்ரலா இப்ப சொல்லக்கூடிய ட்ரூ 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 ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லி அப்ளை பண்ண கூடாது. லாஜிக்ல வந்து அதை செய்யக்கூடாது. ஒன்ஸ் நம்ம பிக்யூன்னு அசைன் பண்ணிட்டோம்னா அந்த அசைனிங் உள்ள ஆன்சர் என்ன வருதோ, ரிமைனிங் வருதோ, அதைத்தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். அப்ப இம்ப்ளிகேஷன் டேபிள் படி ட்ரூ ட்ரூனா ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ்னா மட்டும்தான் ஃபால்ஸ். ஸோ அந்த இடத்துல அவங்க ஃபால்ஸ் போட்டோம். அதுக்கு அடுத்தாக்குல ஃபால்ஸ் ட்ரூனா
ட்ரூ போட்டோம், ஃபால்ஸ் ஃபால்ஸ்னா ட்ரூ போட்டுட்டோம். அடுத்து வந்து கியூ இம்ப்ளிகேஷன் ஆர். இப்போ கியூக்கு வந்து நம்ம ட்ரூ 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 ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கியூஆருக்கு போடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து கியூ வந்து ஏற்கனவே போட்டோம். ஸோ அந்த கியூல என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து இந்த கியூல பேஸ்ட் பண்ணிடணும். அப்போ கியூல வந்து என்ன இருக்குன்னா டிஎஃப் டிஎஃப், இதை அப்படியே இங்கே போட்டுறணும். அடுத்து வந்து ஆர். இந்த ஆருக்கு வந்து நம்ம வந்து இதுல எப்படி இருக்கோ அதுபடியே, எப்படி வந்து ட்ரூ 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 ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூன்னு சொல்றோம்ல, அதுபடி பார்த்து போடணும். அப்ப கியூல ட்ரூ இருக்கு ஏற்கனவே, அதாவது கியூல வந்து 1ன்னு வச்சுக்கோங்க, அசைன் பண்ணிக்கோங்க. அப்ப ஆர்ல வந்து ஆப்போசிட்டா நம்ம போடணும். அப்ப 1 ட்ரூனா ட்ரூ. அடுத்து வந்து இங்க ஃபால்ஸ் வந்துருச்சு. அப்ப ஃபால்ஸுக்கு வந்து அடுத்து நம்ம போடக்கூடியது ஃபால்ஸ் ட்ரூ. அடுத்து ட்ரூ வந்துருச்சு கியூல, இங்க ஆர்ல எஃப். அடுத்து எஃப் வந்துருச்சு, இங்க ஒரு எஃப். அப்ப ஆர் வந்து டிடிஎஃப்எஃப் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுறோம். இப்ப இந்த கியூக்கும் ஆருக்கும் இருக்கக்கூடிய இம்ப்ளிகேஷன் என்ன, காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இம்ப்ளிகேஷன் மெத்தட் படி நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கு, ட்ரூ ஃபால்ஸ்னா மட்டும்தான் ஃபால்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் போட்டதுல பாருங்க, பி இம்ப்ளிகேஷன் கியூல பாருங்க, ட்ரூலையும் ஃபால்ஸ்லையும் மட்டும்தான் நம்ம ஃபால்ஸ் போட்டிருப்போம். அதே மாதிரி இந்த கியூ இம்ப்ளிகேஷன் ஆர்ல இந்த செக்டார், இந்த 3 இதுல, இந்த 2 பாயிண்ட்ல எதுல ட்ரூ ஃபால்ஸ் வருதோ அங்கே மட்டும்தான் ஃபால்ஸ் போடணும், மற்ற எல்லாமே ட்ரூ ஆன்சர். அப்ப ட்ரூ கியூ ட்ரூ ஆர் ட்ரூ ட்ரூ, கியூ ஃபால்ஸ் ஆர் ட்ரூ இம்ப்ளிகேஷன் ட்ரூ, கியூ ட்ரூ ஆர் இம்ப்ளிகேஷன் ஃபால்ஸ். இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு ஃபால்ஸ் வருது, மற்றதெல்லாம் ட்ரூ ஆயிருது. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பி இம்ப்ளிகேஷன் கியூல இருந்து கண்டுபிடிச்சக்கூடிய ஆன்சர், இந்த நடுவுல இருக்கக்கூடிய இம்ப்ளிகேஷனுக்கு நேரா இருக்கக்கூடிய ஆன்சரையும் இந்த கியூஆர் உடைய இம்ப்ளிகேஷனுடைய ஆன்சரையும் ரெண்டையும் நம்ம எடுத்து அண்டுல வந்து போடணும். அண்டுல போடுறப்ப நம்ம இம்ப்ளிகேஷன் டேபிள் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த சிம்பிள் அந்த இடத்துல இருக்கோ, சப்போஸ் இப்ப அண்டு இருக்கிற இடத்துல இஃப் அண்ட் இஃப் ஒன்லி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, போத்துன்னு ஒன்று இருக்கு. அப்போ போத்துனா என்ன செய்வோம், மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ் எடுப்போம். இன்க்ளூசிவ்னா இன்க்ளூசிவ் எடுப்போம், எக்ஸ்க்ளூசிவ்னா எக்ஸ்க்ளூசிவ் எடுப்போம். அப்ப எந்த சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளுக்கான டேபிளை ஆப்ரேட் பண்ணி தான் நம்ம இந்த ஆன்சரை எழுதணும். அப்ப எப்படி இம்ப்ளிகேஷன்ல வந்து ட்ரூவும் ஃபால்ஸ்னா மட்டும்தான் ஃபால்ஸே தவிர மற்ற எல்லாமே என்னது ட்ரூ, அது மாதிரி இங்க என்ன அண்டுக்கு என்ன சிம்பிள் அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிட்டு எழுதணும். அப்ப அண்டுக்குரிய சிம்பிள் இம்ப்ளிகேஷன் பயன்படுத்தி நீங்க என்ன பண்ணிடுறோம், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ 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 ஃபால்ஸ் ட்ரூ 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 போட்டுரும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, பி இம்ப்ளிகேஷன் ஆர், இந்த பிராக்கெட் முடிஞ்சு 2 பிரேஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பயன்படுத்துறது அடுத்த ஸ்கொயர் பிரேஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ். அப்ப அதுல பாத்தீங்கன்னா பியும் ஆரும் இருக்கு. அப்ப என்ன செய்யணும்னா, நம்ம டேபிள்ல பி வரிசையில என்ன எழுதியிருக்கோம்னு பாருங்க, ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். அதை அப்படியே எடுத்து என்ன செய்யணும்னா பில போய் எழுதிடணும், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் எழுதிடும். அடுத்து ஆர், ஆருக்கு வந்து நம்ம ஏற்கனவே எழுதியிருக்கோம் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். அப்ப இந்த செக்டார் அப்படியே கொண்டு போய் ஆறுல கொண்டு போய் போட்டுரும், ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுரும். இப்ப இம்ப்ளிகேஷன் டேபிள் பார்க்கணும், எதுக்கு, பிக்கும் ஆருக்கும் பார்க்கணும். அப்ப பாருங்க, இம்ப்ளிகேஷன் டேபிள்ல வந்து பிக்கும் ஆருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல என்ன வருது அப்படின்னா, எல்லாமே பி ட்ரூ ஆர் ட்ரூ ட்ரூ, அடுத்து ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ்னாலும் ட்ரூ. ஏன்னா இம்ப்ளிகேஷன் டேபிள்ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஃபால்ஸ் ஃபால்ஸ்னாலும் ஆன்சர் வந்து ட்ரூ தான் அர்த்தம். அதனாலதான் அந்த கடைசியில பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் ஃபால்ஸ்க்கு ட்ரூ போட்டிருக்காங்க, அடுத்து ஃபால்ஸ் ஃபால்ஸுக்கும் ட்ரூ போட்டிருக்காங்க. இப்ப எல்லா பிரேஸையும் நம்ம கம்ப்ளீட்டா கட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் எடுத்து கரெக்டா அதுக்கு நேரம் அந்தந்த சென்டர் பாயிண்ட்ல நம்ம போட்டோம். இப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேஸுக்கு அப்புறம் ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்கு, அதுக்கு அடுத்து இந்த பிஆர் வந்து தனியா இருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த பிரேஸ்ல இருக்கக்கூடிய ஃபைனல் ரிசல்ட், இந்த பிரேஸ்ல நம்ம இந்த இதுக்கு நம்ம எது பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டு சிம்பிளை தான் நம்ம என்ன செஞ்சோம், இந்த பிரேஸ்ல வந்து ரொம்ப முக்கியமா பார்த்தோம். அப்ப இந்த பிரேஸ்ல இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னது, அண்டு சிம்பிளோட ஆன்சர்.
அண்டு சிம்பிள். இந்த அண்டு சிம்பிள்ல என்ன ஆன்சர் வருதோ அதையும் பி இம்ப்ளிகேஷன் ஆர், இதுல இம்ப்ளிகேஷன்ல வரக்கூடிய ஆன்சர் ட்ரூ 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 ட்ரூ, இதையும் எடுத்து இந்த இம்ப்ளிகேஷனுக்கு கண்டுபிடிக்கணும், ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்ப அண்டுல உள்ள ட்ரூவையும் இந்த பி இம்ப்ளிகேஷன் ஆர்ல உள்ள இம்ப்ளிகேஷன்ல உள்ள நடுவுல உள்ள ரிசல்ட்டை எடுத்து நம்ம இந்த இம்ப்ளிகேஷன் கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிச்சிங்கன்னா இம்ப்ளிகேஷன் டேபிள் படி என்னது, நம்மளுக்கு ட்ரூ ஃபால்ஸ்னா மட்டும்தான் ஃபால்ஸ், மற்ற எல்லாமே ட்ரூ. அப்படி பார்த்தீங்கன்னா அண்டுல எல்லாமே ட்ரூவா இருக்கு, இம்ப்ளிகேஷன்லையும் ஃபுல்லா ட்ரூவா இருக்கு. அப்ப இம்ப்ளிகேஷன்ல வரக்கூடிய இந்த இம்ப்ளிகேஷன் வரக்கூடிய எல்லாமே ஆன்சர் வந்து ட்ரூ. அப்ப ட்ரூனா 1 1 1 1 அப்படின்னு போட்டுரும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இம்ப்ளிகேஷன்ல வந்து ட்ரூ ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூவோ இல்ல ஃபால்ஸ் ஃபால்ஸ் எது வந்தாலும் ட்ரூ வராம ஏதோ ஒன் எஃப்னு வந்துருச்சுன்னா இல்ல சைவர்னு நம்ம லாஜிக்கல் கனெக்டிவிட்டியில போட்டோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இன்வேலிட் அப்படின்னு சொல்றோம். பட் இப்ப நம்மளுக்கு இந்த டைரக்ட் ட்ரூத் டேபிள் மெத்தட் படி நேரடியாக சிம்பிள்ஸை பயன்படுத்தி செஞ்சதுல நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வேலிட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு வேலிட் அப்படின்னா லாஜிக்கல் டேர்ம் படி, நம்மளுக்கு லாஜிக்கல் கனெக்டிவிட்டி படி நம்ம என்ன சொல்றோம், லாஜிக்கல் டேர்ம் படி therefore the statement is true இல்ல the statement is valid அப்படின்னு போட்டுட்டு கீழே therefore tautology அப்படின்னு கம்பல்சரியா எழுதணும். ஏன்னா இந்த லாஜிக்கை பொறுத்தவரையில நீங்க the statement is valid, the statement is trueன்னு போட்டீங்கனாலும் ஃபைனலா therefore tautologyன்னு போட்டாதான் நீங்க வந்து இந்த டேபிளை வந்து முழுமையா செஞ்சு முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அது வந்து லாஜிக்கல் கனெக்டிவிட்டிக்கு வந்து த ஸ்டேட்மெண்ட் வேலிட்னு சொல்றாங்க. லாஜிக்கை பொறுத்தவரையில கடைசியா அந்த ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா டாட்டாலஜி, த நாட் வேலிட் அப்படின்னா நாட் டாட்டாலஜி அப்படின்னு போட்டுருவாங்க. அப்ப வேலிட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த டாட்டாலஜி அப்படின்னு. அப்ப இந்த டைரக்ட் ட்ரூத் டேபிள் மெத்தட் மூலியமா எப்படி நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்களை நம்ம எப்படி வந்து கனெக்டிவிட்டி பண்றது அப்படின்றத பார்த்துருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஒவ்வொன்றா ஒரு இதை நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ வந்து நம்ம இதை முடிச்சிட்டோம், இந்த டேபிளை வந்து முடிச்சிட்டோம். இந்த சிலபஸை வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றையும் பேசிக்கலா பார்த்ததுக்கு அப்புறம் ஆரம்பத்துல இருந்து ரிமைனிங் ஒரு 5 மினிட்ஸ் வந்து என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து அது எப்படி வந்து நம்ம வந்து முழுமையா இந்த டேபிள்ஸை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப ஒவ்வொரு இதையும் நம்ம எப்படி சொல்றோம், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் என்ன மாதிரி சொல்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப 2 வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம் அப்படின்னோம்னா எப்படி வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி சொல்லணும், இப்போ இந்த தலைப்பை வந்து நம்ம வச்சிருக்கோம். இப்போ நார்மலா வந்து என்ன மாதிரி நம்ம வார்த்தைகள் அமைக்கிறோம். இப்போ வந்து ஒரு சின்ன சென்டென்சஸ்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அதை வந்து என்ன சொல்றோம், ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பேர் வந்து ஆன்டிசிடென்ட்னு சொல்றோம். அடுத்தாக்குல வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து அடுத்தாக்குல வரக்கூடிய சென்டென்ஸ் வந்து கான்சிக்வெண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப 2 ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஆன்டிசிடென்ட் அண்ட் கான்சிக்வெண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து நார்மலா வந்து if there is a rain அப்படின்னு சொல்றோம்னா if there is a rain the ground will be wet அப்படின்னு சொல்றோம். அப்ப ரெண்டாவது சொல்லக்கூடிய அந்த ground will be wet அப்படின்றது வந்து என்னது, கான்சிக்வென்ட் சென்டென்ஸ். if there is rain அப்படின்றது வந்து என்னதுன்னா ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்றோம். அப்ப முதல் வரக்கூடிய சென்டென்ஸுக்கு பேர் வந்து ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது வரக்கூடிய சென்டென்ஸை வந்து நம்ம கான்சிக்வென்ட் சொல்றோம். லாஜிக்ல வந்து எப்படி வந்து முதல்ல வந்து ஃப்ரேஸ் எப்படி பிரான்ச்சஸ், சிம்பாலிக் லாஜிக்ல நம்ம என்ன சொல்றோம், ப்ரொபோசினல், அதுக்கடுத்து ப்ரெடிகேட், அதுக்கடுத்து ஆக்சிமேட்டிக் அப்படின்னு சொல்றோம். 3 விதமான பிரிவுகளாக எப்படி நம்ம லாஜிக்கை வந்து ஒவ்வொருதுக்கும் பிரிவுகள் இருக்கோ அது மாதிரி லாஜிக்கான பிரிவை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னோம்னா ப்ரொபோசிஷனல்னு சொல்றோம். ப்ரொபோசினல் கால்குலஸ்ன்னு சொல்றாங்க. அப்போ ப்ரொபோசினல்ல வந்து என்ன மாதிரி லாஜிக் வந்து ப்ரொபோசினல்
அது ஒவ்வொன்றா அதுக்குள்ள இருக்கக்கூடிய வகைகள் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அப்ப காமனா அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது எப்படின்னா ப்ரொபோசிட்னு சொல்றாங்க, அதுக்கடுத்து ப்ரிடிகேட்னு சொல்றாங்க, அதுக்கடுத்து ஆக்சிமேட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இதுல ரொம்ப முக்கியமானது வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரேசஸ். எப்படி வந்து ஒரு ஃப்ரேஸ் உருவாகிறதுக்கு வந்து நம்ம ஒவ்வொன்றையும் எப்படி அதுக்குரிய சிம்பாலிக் ஃபார்ம்ல நம்ம எடுக்கணும். இப்போ நெகேஷன்னா நாட் சிம்பல் வந்து நம்ம அண்டு கன்ஜெக்ஷனுக்கு சொல்றோம், அண்டு அது. பட் லாஜிக்ல பொறுத்தவரையில நெகேஷன் அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் சைடு. அப்போ நெகேஷன்னா அப்படி ஒரு சிக்மா டைப் போறீங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா நாட்டுக்கு தான் அவங்க வந்து நெகேஷன் அப்படின்னு சொல்றாங்க சிம்பாலிக் லாஜிக்ல. அடுத்து இன்க்ளூசிவ்ல வந்து நம்ம என்ன பண்றோம், வி ஷேப்ல போடக்கூடிய சிம்பிளை வந்து நம்ம சொல்றது வந்து இன்க்ளூசிவ்னு சொல்றோம். அதே வியை வந்து அப்படியே ஆப்போசிட்டா தலைகீழ போட்டோம்னா அது பேர் எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்றோம். அதுக்கடுத்து 3 கோடு போடக்கூடிய அந்த சிம்பிளை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஈக்குவலன்ஸ் சொல்றோம். அதுலேயே லாஜிக்ல என்ன சொல்றாங்கன்னா மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதவே என்ன சொல்றாங்க, பை கண்டிஷனலுக்கும் அதே சிம்பிளே தான் பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தாக்கில் வந்து சி திருப்பி ஆப்போசிட்டா போட்டு நம்ம இப்போ ட்ரூத் டேபிள்ல பார்த்தோம், டைரக்ட் ட்ரூத் டேபிள், அந்த சிம்பிளுக்கு பேர் வந்து இம்ப்ளிகேஷன் சொல்றாங்க. டாட் அதை வந்து அண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்களை கொண்டு வர்றதுக்கு இந்த சிம்பிள்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த சிம்பிள்ஸ் இல்லாம நம்ம லாஜிக்கை கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி உருவாகணும்ன்றதும் அந்த ஸ்டேட்மெண்ட் மூலியமா எப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்கா அதை நம்ம செய்யணும், எப்படி சிஸ்டமேட்டிக்கா அதை ஆப்ரேட் பண்ண முடியும், எது சப்ஜெக்ட். ஒரு கிராமரே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சப்ஜெக்ட் வேணும், ஆப்ஜெக்ட் வேணும், எப்படி அதுக்கு வரக்கூடிய ப்ரெடிகேட் வேணும், அந்த லாஜிக்கல் கொஹிரன்ஸ்ன்னு சொல்லுவோம். லாஜிக்கலா எப்படி வந்து அந்த கொஹிரன்ஸா இருக்கணும், ஒவ்வொன்றும் ஒரு அதுக்கான வரிசைப்படுத்துறது எப்படி, அந்த வரிசை வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வரிசை நம்பர்ஸ் வந்து இப்போ 1 2 3 4 5 6 வந்து உங்களுக்கு ஆர்டர் வைஸா இருக்கும். அதே இப்போ 1 15 17 21 31 2 4 68 அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கொஹிரன்ஸ் இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து எளிமைப்படுத்த முடியாது. அப்ப அந்த ஆர்டர் படுத்துறதுக்கான ஒரு விதிமுறைகள் எப்படி வந்து நமக்கு வந்து இந்த சிம்பிள்ஸ்ல வந்து இருக்குது. அப்ப ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கான விதிமுறைகள் இதுல வந்து இன்க்ளூசிவ்க்கு வந்து நம்ம எய்தர்னு சொல்றோம், ஆர். அந்த சிம்பிள்ல வந்து எப்படி எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்னா அல்லதுன்னு சொல்லுவோம் தமிழ்ல, ஆறுன்றதுக்கு பயன்படுத்துறோம். எய்தர் ஆர், இதுவா இருக்கலாம் இல்ல அதுவா இருக்கலாம், அல்லது இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். பேப்பர்ல எழுதுங்க, இல்லைன்னா பேனால் எழுதுங்க. பென் ஆர் பேப்பர், பென் ஆர் பென்சில் எழுதுங்க, பேப்பர்ல பேனால் எழுதுங்க அப்படின்னா நம்ம வந்து ரெண்டுலேயுமே எழுதுங்க அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இது எழுதுறப்ப பிளாக் ஆர் பென் அப்படின்னோம்னா ஏதாச்சும் ஒன்று இது அல்லது அதுன்னு சொல்றோம். அப்ப அல்லதுன்ற பயன்படுத்துறதுக்கு நம்ம வி ஷேப்பை பயன்படுத்தணும். அடுத்து எய்தர் பட் நாட் போத், எக்ஸ்க்ளூசிவ் வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, எய்தர் பட் நாட் போத். சிம்பிளே வந்து அதான், வி சிம்பிளை ஆப்போசிட்டா போட்டதுக்கு வந்து எய்தர் அது ஒன்னாவும் இருக்கலாம், இல்ல ரெண்டும் சமமா ரெண்டு சரியா இல்லாமலும் இருக்கலாம். அப்ப அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம லாஜிக்கல் கனெக்டிவிட்டியில ட்ரூத் டேபிள கண்டுபிடிக்க முடியும்னா, இப்போ நம்ம டைரக்ட் ட்ரூத் டேபிள் மெத்தட்ல ஒன்று கண்டுபிடிச்சோம். அது மாதிரி இந்த மாதிரி எய்தர் ஆர் பட் நாட் போத் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை எப்படி நம்ம ட்ரூத் டேபிள போடணும் அப்படின்னா இந்த எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிள் பயன்படுத்தி எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிளுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் போன கிளாஸ்ல பார்த்தோம். அந்த எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிளுக்கான ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி நம்ம PNQ போட்டு எப்பயும் போல செய்யணும். அதுல வந்து ஆன்சர் வேலிட் வந்துச்சுன்னா இஸ் ஃபார் டாட்டாலஜி, வேலிட் இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வேலிட் இல்லைன்னு சொல்றோம். அப்ப என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுகள் இருக்குதோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபுல்லா எதை நம்ம ஆப்ரேட் பண்ணணும், எந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு எந்த ஃபார்முலா படி நம்ம எடுத்துக்கிறணும் லாஜிக்ல, அந்த லாஜிக்கை நம்ம வந்து அந்த ப்ரொபோசிஷன்ஸ் வந்து எப்படி நம்ம பயன்படுத்த போறோம், அதற்கான சிம்பிள் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை உள்வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுகளை நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். வெறும் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் இருக்கு, அதை வந்து ஜஸ்ட் ஃபார் கம்பைன் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யறோம், அதுக்கு வந்து
கன்ஜெக்ஷன் சொல்றோம். இரண்டு வார்த்தைகளுக்கு இடையேயான ஒரு சந்திப்பை வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம்? கன்ஜெக்ஷன் சொல்றோம். இப்ப ரயில்வே ஜங்ஷன் அப்படின்னு ஏன் ரயில்வே ஜங்ஷன் பேர் வைக்கிறாங்கன்னா, சந்திப்பு. ஜங்ஷன்னா சந்திப்புன்னு அர்த்தம். அப்ப ரயில்கள் வந்து சந்திக்கக்கூடிய இடத்திற்கு தான் வந்து அதை என்ன செய்யறாங்க? ஜங்ஷன்ற பேர் வைக்கணும். அது மாதிரி லாஜிக்கல் டேர்ம்ல வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கன்ஜங்ஷன் அப்படின்னா இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு சொல்லாக அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. கன்ஜங்ஷன் அப்படின்னு. இந்த இணைப்பு எப்ப நடக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்தா நடக்குமா? நடக்காது. அப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் வேற வேறதா கூட இருக்கலாம். ஆனா அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் இணைக்கணும் அப்படின்னா அந்த இணைப்பு சொல்லுக்கு தான் நம்ம அண்டுன்றதை பயன்படுத்தணும். அப்ப அந்த மாதிரியான ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை இணைக்கிறதுக்கு அண்டு பயன்படுத்தணும். ஒரே ஸ்டேட்மெண்ட் சரியா தப்பா இருக்கா அப்படின்றதுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம்? அதுல வந்து தவறா இருக்கலாம், சரியா இருக்கலான்றதுக்கு எக்ஸ்க்ளூசிவ் போயிடும். இல்ல இது அல்லது அது அப்படின்றதுக்கு இன்க்ளூசிவ் எடுக்கிறோம். ரெண்டுமே சரிதான், ரெண்டுமே தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்தா எக்ஸ்க்ளூசிவ். அப்ப போத் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து இந்த சிம்பிள்ஸை வந்து பயன்படுத்தக்கூடிய ஃப்ரேஸ்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப எப்படியெல்லாம் வந்து நமக்கு நம்மளுடைய இந்த கிரேக்க தத்துவ அறிஞர்கள் நமக்கு எப்படி இந்த லாஜிக்கை வந்து நிறைய விதங்கள்ல நம்மளுக்கு சொல்லித்தராங்க. அதை வந்து ஒரு ரேஷனல் திங்கிங்னு சொல்லலாம். ஒரு பகுத்தறிவாத சிந்தனையோடு அந்த காலகட்டத்தில் எப்படி வந்து நம்ம பகுத்தறியணும், அந்த பகுத்தறிவின் மூலமாக வெறும் பகுத்தறிவு மூலமாக மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. லாஜிக்கல் இஸ் சயின்ஸ் ஆஃப் ரைட் திங்கிங் சொல்றாங்க. ஃபர்ஸ்டே நிறைய அறிஞர்கள் ஒவ்வொரு விதமான விளக்கத்தை கொடுக்குறாங்க. சயின்ஸ் ஆஃப் ரீசனிங்னு சொல்றாரு ஒருத்தர். கிப்சன் வந்து சயின்ஸ் ஆஃப் ரீசனிங் சொல்றாரு, சயின்ஸ் ஆஃப் ரைட் திங்கிங் சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொன்னா கூட அவங்க எல்லா பேருமே ஒரு அறிவியல் பார்வையோட, ஒரு தொலைநோக்கு பார்வையோட, அதுவும் ஒரு ரேஷனல் பகுத்தறிவு சிந்தனையோடு இந்த லாஜிக்கை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு இந்த அப்போசிஷன் வழியாகவும் எப்படி இமீடியட் இன்ஃபரன்சஸ் என்ன மாதிரியெல்லாம் அனுமானிக்க முடியும், ஒரு அனுமானத்தவே வந்து எப்படி அனுமானிக்கிறது, அனுமானமே நம்ம வந்து ஒரு அனுமானிச்சு சொல்றது, அந்த அனுமானம் எப்படியெல்லாம் இருக்கணும், அதுல எப்படியெல்லாம் தவறுகள் நடக்குது, ஃபேலசிஸ் எப்படியெல்லாம் கொண்டு வராங்க, ஃபேலசிஸ் எந்தெந்த இடத்துல இருக்கணும், ஃபேலசிஸை வந்து உருவாக்குறது எப்படி இருக்கு, ஃபேலசிஸ் உருவாக்குறதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது. அப்ப எல்லா வேத்துக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அப்ப ஸ்டேட்மெண்ட் முக்கியம் அப்படின்னு வர்றப்ப நம்மளுக்கு கடைசியில லாஜிக்ல என்ன சொல்லுதுன்னா டேபிள்ன்றது ரொம்ப முக்கியம். இறுதியா நம்ம டேபிள்ஸை மறக்காம ஒவ்வொன்றுக்கும் எப்படி நம்ம டேபிள்ஸ்ன்றது வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது நான் டைரக்ட் மெத்தட் போடுறதுனால வெறும் இம்ப்ளிகேஷன் டேபிளை மட்டும் இதுல நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே பார்த்துட்டோம். டேபிளுக்கு எப்படி இம்ப்ளிகேஷன் மெத்தட் உடைய டேபிள் எப்படி இருக்கணும், அண்டு டேபிள் எப்படி இருக்கணும், எக்ஸ்க்ளூசிவ் டேபிள் எப்படி இருக்கணும், இன்க்ளூசிவ் டேபிள் எப்படி இருக்கணும், மெட்டீரியல் ஈக்குவலன்ஸ்க்கான டேபிள் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்ப இந்த டேபிளினுடைய மெத்தட் மூலியமாக எப்படி நம்ம டைரக்டா ட்ரூத் டேபிளை கொண்டு வர்றது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே போர்ட் மாஸ் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னு சொல்லி நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல பாக்குற மாதிரி லாஜிக்கை பொறுத்தவரையில கனெக்டிவிட்டியில பிரேஸ் எப்பயும் போல மேத்தமெட்டிக்ஸ் ஃபார்மா யூஸ் பண்ற மாதிரி பிரேஸுக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் சென்டென்ஸையும் நம்ம முதல் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததாக சிம்பிள்ஸ், அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெண்டையும் எப்படி இணைக்குது, கன்ஜெக்ஷனா அல்லது டிஸ்டங்ஷனா இல்லது மெட்டீரியல் ஈக்குவலன்ஸா இல்லை இன்க்ளூசிவா இல்லை எக்ஸ்க்ளூசிவா இல்லை நெகேஷன் இல்லை டபுள் நெகேஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் நம்ம எப்படி ஃபார்முலா இருக்கோ அதுபடி நம்ம பார்த்து அந்த ஃபார்முலாக்கான டேபிளை மட்டும் கம்பேர் பண்ணி பிஎன்கியூல இருந்து வர்றதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேலிட் ஆயிருச்சுன்னா தேர்ஃபோர் ஸ்டேட்மெண்ட் ஃபார் டாட்டாலஜி அப்படின்றது வந்து ஒரு சொல். டாட்டாலஜின்றது கம்பல்சரியா எழுதணும், டேபிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுதக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும். அப்ப ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம டாட்டாலஜின்ற ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்தணும். அப்ப லாஜிக்கை பொறுத்தவரையில இந்த லாஜிக்கல் கனெக்டிவிட்டிஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அதே டயத்துல ப்ரொபோசிஷன்ஸ், இந்த ப்ரொபோசிஷன்ஸுகள் வந்து எந்த மாதிரி வந்து நம்ம பிரயோகிக்கணும், அதை வந்து இன்ஃபரன்சஸ் எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றதும் இந்த லாஜிக்ல ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ப இந்த லாஜிக்கல் கனெக்டிவிட்டி என்பது நம்மளுடைய சிந்தனைகளை வந்து ரொம்ப மைனூட்டா நுணுக்கமா வந்து
சிந்திக்க வைக்கிறதுக்கு வந்து லாஜிக் வந்து பயன்படுது. அதே நேரத்துல ஒரு வாக்கியமா இருந்தாலும் சரி, ஒரு வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, அந்த வார்த்தைகள் சரியானதா என்பதை பார்ப்பதற்கு இந்த லாஜிக் என்ற பாடத்திட்டம் உதவியாக இருக்கிறது. அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.